எப்பயும் லெமன் சேவை, தக்காளி சேவை, தேங்காய் சேவைன்னு பண்ணாம ஒரு தடவை இந்த மாதிரி பன்னீரும் வெஜிடபிள்ஸும் சேர்த்து சேவை தாளிச்சு பாருங்களேன். செம ஹெல்த்தி, செம டேஸ்டிங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இன்னைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட், ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ், ஒரு கைப்பிடி அளவுக்கு வேக வைக்காத கார்ன் எடுத்திருக்கேங்க. ஸ்வீட் கார்ன். கடையில வாங்கின பன்னீர் ஒரு பீஸ்ல பாதி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கேங்க. பன்னீர் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் கூட கட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பச்சை பட்டாணி இருந்தா கூட எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 400 கிராம் அளவுக்கு சேவை, இது கடையில வாங்கின ரெடிமேட் சேவை தாங்க எடுத்திருக்கேன். அவ்வளவுதான். தாளிக்கிறதுக்கு ஒரு 4 அல்லது 5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு தாளிச்சுக்கோங்க. நான் எப்பவுமே கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு சேர்த்த உடனே பச்சை மிளகாவை சேர்த்துருவேன். அப்பதான் உங்களுக்கு அந்த ஸ்கின் நல்லா ஒயிட் ஆகி அந்த காரம் எல்லாம் எண்ணெயில இறங்கும். பருப்பெல்லாம் வறுபடும் போதே அந்த பச்சை மிளகாயை நல்லா வதங்கிரும். இப்போ பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கேரட்டும் பீன்ஸும் ஸ்வீட் கார்னும் சேர்த்துக்கலாங்க. இப்போ உங்களுக்கு ஸ்வீட் கார்ன் இல்லைன்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் இருக்கிறதுனால சேர்த்திருக்கேன். இப்ப காய்கறிக்கு தேவையான 1/4 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல வச்சுட்டு மூடி வச்சிருங்க. கம்ப்ளீட்டா சிம்ல இருக்குங்க. ஒரு 3ல இருந்து 5 நிமிஷம் வச்சீங்கன்னாவே காய் நல்லா வெந்துரும். நான் சிம்ல 5 நிமிஷம் வச்சுட்டேன். நடுவுல ஒரே ஒரு தடவை ஓபன் பண்ணி கலந்து விட்டேன். இப்ப காய் நல்லா வெந்துருச்சு. இப்ப இது கூட கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். 400 கிராம் சேவைக்கு உங்களுக்கு பாதி பன்னீர் போதுங்க. காய்கறி மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாவோ இல்ல கம்மியாவோ கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த சேவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேவையில ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்காங்க. நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணிட்டு பத்தலைன்னா மட்டும் பொடி உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்களேன். சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு இஞ்சி பூண்டு பிளேவர் வேணும்னா பூண்டு பொடி பொடியா கட் பண்ணி வெங்காயத்தோட சேர்த்திக்கோங்க. இஞ்சியும் துருவி சேர்த்திக்கோங்க.